ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் தான். அது வந்து எல்லோரும் வந்து காமனாக நிறைய பேர் ஸ்க்ரால் பண்ணுறப்ப கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நானும் பேச போகிறது. அதனால் வந்து நான் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்ம எப்போ பேசினாலும் நச்சு 4 வாரத்தை என்னவோ டக்குன்னு பேசி முடிச்சுடுவோம். அதுதான் நம்ம கான்செப்ட்டு. நான் ரேண்டமாக ஸ்க்ரால் பண்ணுறப்ப வந்து இந்த மணி சேவிங் டிப்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அது மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு. கடைசியில் என்ன இருக்குன்னு உள்ளே தொடர்ந்து பார்த்தா ஒன்றும் கிடையாது. மணி சேவிங் டிப்ஸு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 4 ஸ்கீமை சொல்கிறாங்க. அது இல்லையா, அது கோல்டு ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, கடையாக போய்ட்டு பேம்ப்ளெட்டை வாங்கிட்டு வந்துட்டு அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், கோல்டு ஸ்கீமுக்கு வந்து நம்ம எதுக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப. நம்ம அதுமாரி எதுவும் பண்ணவே தேவையில்லை. அவங்கவுங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது, அவங்கவுங்களுக்கும் ஒரு சேவிங் ஒரு எப்படி சொல்கிறது, சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சுத்தமாக சேவ் பண்ணவே தெரியலன்றவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, கடைசி வரை தெரியாது. நீ இப்படிலாம் வீடியோ போட்டாலும் இல்லை எப்படி வீடியோ போட்டாலும் சேவ் மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த கோல்டு சேவிங் ஸ்கீம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் சிட்டு போட்டு அப்படி வாங்கணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காமனாக அதில் பார்த்து நான் ரேண்டமாக நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு அவசர தேவைக்கு வைக்கிற அளவுக்கு நகை இருந்தால் போதும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தான் நம்மளால் இது பண்ண முடியும். ரொம்ப ஹையர் அப்பர் கிளாஸ்கிட்டே முதல்ல அவ்வளோ நகைலாம் இருக்காதுங்க. ஓகேங்களா? கிராமத்து சைடு இதுமாரி நம்ம வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களாம் நிறைய வச்சுருப்பாங்க, வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க வந்து அப்படியே பரம்பரையாக வர்றது மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ இருக்கிற மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து இந்தமாரி லேண்டு இந்த மாதிரி விஷயந்தான் மேக்ஸிமம். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கோல்டுன்றது பார்த்திங்கன்னா அது வாங்குறப்பே நம்ம வந்து லாஸ் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ அதை நம்ம வந்து குறிப்பிட்ட லாஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 600-5-10 வருஷம் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்கிறது வந்து செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு அந்த ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு வந்து திருப்பியும் நமக்கு ரிட்டனாக கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கு இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரில, இதை போய் எப்படி சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லி கமெண்ட் உடனே பண்ணுவீங்க. ஏன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு தெரியும். அது வந்து இந்த லக்ஷ்மி புட்டிக் வீடியோ பார்த்தீங்களா, அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வரைக்குமே ஒரு சில பேர் வந்து அந்த லக்ஷ்மி புட்டிக்கோட வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணனே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் நிறைய பேர் சொன்னீங்க சிஸ்டர்ஸ், அது நல்ல சிஸ்டர்ஸுமே சொன்னீங்க அந்த வீடியோ வந்து விடுங்க, அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதனால தான் திரும்பி வந்து அந்த கமெண்ட்ஸ் படிக்கிற வீடியோவே நான் விட்டுட்டேன். ஏன்னா வந்து கமெண்ட்ஸ் போடுறது வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஏன் வாங்குனீங்க, நீங்கள் ஏன் வாங்குனீங்க, எல்லோரும் வீடியோ பார்க்குறோம், எல்லோரும் வாங்க தான் செய்வாங்க. ஓகேங்களா? அந்த அம்மா ஊன்னு போட்டால் எல்லோரும் வாங்க தான் செய்வாங்க. நமக்கு தான் வாங்கினேன், அந்த வீடியோ போட்டேன், நிறைய பேர் சேவ் ஆகிருக்கீங்க. எனக்கு அது வரையும் மன திருப்தி. நான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததோட அந்த ஒரு தேவி பலன்னு சொல்லுவாங்களா, அதுமாரி எனக்கு அடைஞ்ச மாரி ஒரு ஃபீலாக இருந்தது. அவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, அவ்வளோ பேர் சேஃபாக இருக்கீங்க. ஸோ அதுவே எனக்கு சந்தோஷம். அதேமாரி இந்த சிட்டு ஸ்கீம் இதெல்லாம் பார்த்து ஏமாந்து என்ன கையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். சிட்டு ஸ்கீம் போடுறோம், இன்னைக்கு டேட்டு நம்ம 1000 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 11 மாதம் சொல்கிறேங்க, நகை ரேட்டு ஏறுறது ஜெட்டு வேகத்தில் ஏறுது. நீ 11 மாதத்துக்கு வாங்குறது ரேட்டு 10,000 போயிடுமே, அப்போ எப்படி வாங்குறது? இப்போ நீங்கள் ஒரு பவுனுக்கு நீங்கள் பிளான் பண்ணி போடுறீங்கன்னா நீங்கள் வாங்குறப்ப 4 கிராம் தான் வாங்க முடியுது, அது வேஸ்ட்டு தானே. அதுக்கு நம்ம இப்போவே 4 கிராம் வாங்கிட்டு போயிடலாம், அப்போ வேணும்னா நம்ம இருந்தால் வாங்கிக்கலாம், அப்படி வேணால் பண்ணுங்கள். ஏன்னா அது இதுன்னா இல்லை, வேஸ்டேஜ்ட்டு இருக்குதான். ஸோ லோ வேஸ்டேஜில் என்ன ஜுவல் இருக்குன்னு பார்த்து அந்த ஜுவல்லுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நகைன்றது நம்ம சேவிங்காக வச்சுக்கணும். அதுலேயே கொஞ்சம் போட்டுக்கணும் ஆசை இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து அதுலேயே கம்மி செய்கூலி சேதாரத்தில் இருக்கிற நகையை பார்த்து வாங்கிட்டு நமக்கு நல்லது. ஸோ இது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு எப்படி சொல்கிறது, இதுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும், நீங்கள் பார்க்காம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். மறக்காமல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லக்ஷ்மி புட்டிக்கு அந்த ஒரு கமெண்ட் கொடுத்தது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்து, எனக்கு அது எப்படி சொல்கிறது, நான் ஒன்றுமே வந்து நான் அந்தமாரி இந்த புட்டிக் வச்சு நடத்துறவங்கலாம் வந்து நிறைய ஒரு வழி பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா யூடியூப் அப்படியே ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலே ஆவணங்க சாரியை தூக்கி போட்டுட்டு நிற்கிறாங்க. நமக்கு இரிட்டேஷன் தான் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி ஏமாந்துட்டோமா, அந்த இரிட்டேஷன் எப்படி இருந்துகிட்டே இருக்கு. அதுமாரி யாரை பார்த்தாலுமே வருது. நான் ஃபுல்லாக எப்படி சொல்லுவேன், யூடியூப்லேயும் பிளாக் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, அதையும் அன்ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கிறாங்க ஒரு சில பேர்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க சாரீஸ்லாம், அது இதை விட ஒஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், சாரீக்கு வந்து பேமெண்ட்லாம் வாங்கிடுறாங்க. இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க 6-7 மாதம் கழிச்சுலாம் போடுறாங்க. அப்படி நானுமே ஒரு இதில் ஏமாந்துருக்கேன். அந்த நான் இதை வந்து பின் பண்ணுறேன் உங்களுக்கு, ஸ்க்ரீன்ஷாட் நேமு.
ஆனால் எனக்கு மறந்துச்சு. ஒரு லாஸ்ட் இயர் நடந்தது அந்த இன்சிடெண்ட். அப்போலாம் எனக்கு சேனல் இருந்தது. பட் எனக்கு இப்போ எப்படி அந்தமாரி எப்படி வீடியோ போடுறது, இப்படி பேசுறதுலாம் வந்து ஒரு கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கட்ஸ் அப்போ வரல, வந்திருக்கு. அதனால் இப்போ போல்டாகவே வீடியோ போடுறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்திருக்காது. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் போடல. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது பெஸ்ட்டு. ஆன்லைனில் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்காதீங்க, உங்களுக்குமே நல்லது தான். ஏன்னா காசை கறியாக்குறதுல என்ன இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த கோல்ட் சீவிங்கோட அந்த ஒரு இதுவும் சொன்னேன். ப்ளஸ் வந்து இந்த சாரீ எப்படி அதை பற்றி பேச வேணாம்னு நினச்சேன், ஆன்லைன் சாரீ பிஸ்னஸை பற்றி. பட் இருந்தாலும் இரிட்டேஷன்ஸ் நான் பேசிட்டேன். ஸோ எனிவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு மைனாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை வச்சு நான் இன்னும் நிறைய வீடியோ மேக் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நான் நேட்டிவ் வந்திருக்கனால என்னால் கண்டினியூ வீடியோ போட முடியல. ஸோ அதனால் வந்து நம்ம சப்ஸ்கிரைபுக்காண்டி நான் இன்னும் வேறு இது சொல்கிறேன். அப்போ இவ்வளோ சொன்னீங்களே, எதுக்கு நீங்கள் ஜிஆர்டி எனக்கு வீடியோ போட்டிங்கன்னு கேட்பீங்க ஷார்ட்ஸில். பார்த்தவங்க ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க. நான் ஜஸ்ட்டு விசிட் தாங்க பண்ணேன். நான் ஜஸ்ட் போய் எதுவும் பண்ணலாம் இல்லை, விசிட் பண்ணேன், அவ்வளோதான். எனிவே தேங்க்யூ, பபாய், குட் நைட்.